உதாரணத்துக்கு நவநிதி பதயே நமோ நமஹ, நவநிதி பதயே நமோ நமஹன்னு மட்டுமே சொன்னால் செல்வ வளம் சேரும், கடன் தொல்லை நிவர்த்தியாகும். அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த பொருளாதார தடைகள் அது நிவர்த்தியாகும். அற்புதமாகிய மகா மந்திரம் இந்த குமாரஸ்தவம். அதுக்கப்புறம் ஷட்கோண பதயே நமோ நமஹங்கிறாரு. அப்படின்னா என்னென்னா 9 கோணங்களில் உறையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி. நம்ம வீட்டில் 6 தீபம் ஏற்றுறோம், அந்த ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றுறோம் பாருங்க. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஷட்கோண பதயே நமோ நமஹ, ஷட்கோண பதயே நமோ நமஹ. அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது. அதுக்கப்புறம் ஷட்கோஷ பதயே நமோ நமஹ, அதாவது நம்மளுடைய உடம்பு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 உடல்கள் நம்ம இடத்துல இருக்குது. வெளியே தெரியக்கூடியது ஃபிசிக்கல் பாடி, அது வெளியே தெரியுது. இது இல்லாமல் உள்ளுக்குள்ள 5 உடல்கள் இருக்கிறது. இந்த 5 உடல்களுக்கும்